ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரீன் யூடியூப் சேனல் உள்ளதே உள்ளபடி சொல்ல வந்தேன். நான் உங்கள் சுஜிதா. என்னடா தலையை வச்சு போட்டு உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பூ, மாஸ்க் அண்ட் ஷீரம் 3 நான் கிட்டத்தட்ட ஒரு வாங்கி 2 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. நான் இதில் யூஸ் பண்ணுறது சீரமும் ஷாம்பூவும். ஸோ இந்த மாஸ்க்கு பற்றி நிறையா ஹைப்பு கொடுத்து வச்சுருந்தாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம். ஸோ அது யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி தான் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து ரிவ்யூ கொடுக்கலான்னு இருக்கேன். இது கண்டிப்பாக உண்மையான ரிவ்யூ தான் இருக்கும். ஃபேக்காக நான் எதுவுமே வந்து ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்களா, இதுதான் ரிசல்ட்டு. நான் வந்து ஃபேக்காக வந்து ஸ்ட்ரைட்டனிங்லாம் பண்ணிவிட்டு நல்லா பழப்பலன்னு ஹேர் இருக்கிற மாதிரிலாம் காட்ட மாட்டேன். ரியலாக என்னோட ஹேர் எப்படி இருக்கணும், என்னோட சப்ஸ்கிரைபராக இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஃப்ரிஸி. ஸோ கம்பேர்ட் டு எனக்கு எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு வீடியோட எண்டில் வந்து ரிசல்ட்டை நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேர் அனாட்டமி அப்படின்ற பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஃப்ரிஸி ஹேரை ரொம்ப ஸ்மூத் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்ற ரிசல்ட்டை நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். வீடியோவில் வந்து அந்த மாஸ்க்கெல்லாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் முதல்ல எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன்னா என்ன மாதிரி ஃப்ரிஸி ஹேர் உள்ளவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் முடி சாஃப்டாக இருந்தாவது கொஞ்சம் ஹாப்பியாக நம்ம இருப்போம். இது வந்து சிக்கு எடுக்க தேவையில்ல, அந்தளவுக்கு நல்லா இருக்குது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பேர் அனாட்டமியோட மெயின் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஹேரை நல்லா ஸ்மூதன் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ இந்த ஹேர் மாஸ்க் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸில் பார்த்து ரொம்ப டெம்ப்ட் ஆகி நான் என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுருந்த ஒரு ஹேர் மாஸ்க். ஸோ இந்த ஹேர் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சிக்கு எடுத்து நீட்டாக ஒரு பார்ட்டிஷனாக பிரித்து நீங்கள் ஹேர் மாஸ்க் போடலாம். இது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் ஹேர் மாஸ்க் போடலாம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன யோசித்தேன்னா, இவ்வளோண்டு டப்பாவாக இருக்கே, எப்படி ஒரு ஹேர் மாஸ்க் வந்து நம்மளுக்கு ஹேர் ஃபுல்லாக அப்ளை ஆகும் அப்படின்னு யோசித்தேன். பட் அப்படி கிடையாது. நான் ஒரு 3 தடவை தான் நான் எடுத்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணும்போது அது அப்படியே ஸ்ட்ரைட்டன் ஆகுது. நீங்கள் முடியில் அப்ளை பண்ணும்போது கையை வச்சு நல்லா அப்படி நீவி விடணும். கீழே வரைக்கும் இழுத்துட்டு கொண்டு போகும்போது நார்மல் ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டன் ஆகுது. என்னோடய வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ கீழே வரைக்குமே நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஒரு சில விஷயம்லாம் நம்ம வந்து ஹேரோட ஸ்டார்டிங் பாயிண்டில் அப்ளை பண்ணக்கூடாது, ஹேர் வந்து டேமேஜ் ஆகிடும்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஹேர் மாஸ்க் வந்து கம்பல்சரி நீங்கள் ரூட்லேருந்து எண்டு வரைக்குமே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா நீவி விடுற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரிஸி ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டன் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் நான் வந்து ரெகுலராக அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய ஹேரில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதையும் நான் ஷார்ட்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம நிறைய பேர் வந்து இதுக்காக ஸ்ட்ரைட்டன் பண்ணுறோம், ஸ்மூத்தன் பண்ணுறோம், ஹேரை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இருந்த ஹேரே சுத்தமாக இல்லாமல் போயிடுது. நிறைய பேர் என்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம், கெரட்டின் பண்ணதுக்கப்புறம் என் முடியே போயிடுச்சுங்க, அவ்வளோ முடி இருந்துச்சு, பட் ஸ்ட்ரைட்டன் ஆகுது, ஆனால் மாதத்துக்கு நான் வந்து ஒரு 5000-6000 ரூபா செலவு பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது நம்ம இது மாதிரி ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டோன்னு வைங்களேன், ஹேர் டேமேஜை கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ண போகிறதுமே வந்து பேர் அனாட்டமி தான், அதே ஷாம்பு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் செட் ஆஃப் ஹேர் மாஸ்க்கு அண்ட் ஹேர் ஷாம்பு அண்ட் ஹேர் சீரம் எல்லாமே சேர்த்து 1400 சம்திங் வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து பர்சனலாக ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு விட இது பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. பட் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரைட்டன் ஆகுதா, சாஃப்ட் ஆகுதா அப்படின்னா கிடையாது. ஓரளவுக்கு பழைய முடியை கம்பேர் பண்ணும்போது இப்போ ஓரளவுக்கு எனக்கு வந்து முடி சாஃப்டாக தான் இருக்குது. அப்புறம் வந்து கண்டிப்பாக அந்த சீரம் அப்ளை பண்ணோம். அப்போ தான் வந்து ஃபுல்ஃபில்ட் ஆகுது, நல்லா ரிசல்ட் தெரியுது. ஸோ இந்த ஷாம்பு போட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே மக்களை, இப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ரெகுலராக நம்மளுக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணால் முடி எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்குது. பட் தொடும்போது பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குது, கண்டிப்பாக சாஃப்ட்னஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, சேம் பேர் அட்டானமிலேயே வந்து ஹேர் சீரம் இதுவுமே அந்த பேக்கோடு சேர்த்து மொத்தமாக தான் வந்தது. இது தனியாக வாங்குறதா இருந்தால் 475 இதோட ப்ரைஸு. நான் இதோட தான் வந்து லிங்க் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாஸ்கோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல். ஏன்னா நம்ம இப்போ கண்டிஷ்னர்லாம் யூஸ் பண்ணோம்னு வைங்களேன், கண்டிஷ்னர்லாம் யூஸ் பண்ணால் ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும்ல ஹேரில். ஹேர் வாஷ் பண்ணும்போதே அப்படியே பொலன்னு ஹேரை ஒரு மாதிரி தொடுறதுக்கு நல்லா இருக்கும்ல, அது மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாமல் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். என்ன டிஸ்க்ளைமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கம்பல்சரி நீங்கள் வந்து முன்னாடியே ஹேர் வாஷ் பண்ணியிருக்கணும். நேற்று நான் ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு ஹேர் மாஸ்க் போடும்போது நல்லா ரிசல்ட் வந்து நல்லா இருக்குது. இதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப டர்ட்டி ஹேராக வச்சுருக்கீங்க, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து ஹேர் மாஸ்க் எடுத்து ஹேரில் போடுறீங்கன்னா அந்த அளவுக்கு ரிசல்ட் தெரியாது. என்னை பொறுத்தளவு அதுதான். ஸோ ஹேர் வந்து நல்லா ஃப்ரிஸியாக இருக்கிற ஹேர் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தன் ஆகணும் அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் ஒரு நாள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே கரெக்டாக 15 மினிட்ஸ் தான் என்னோடய ஹேரில் வச்சுருந்தேன். செம்மையாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிஜமாவே சொல்லணும்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ வந்து நான் ஹேர் சீரம் வந்து அப்ளை பண்ணிட்டேன்னா ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா என் முடியை வந்து காய விடுறேன். அதுக்கப்புறம் என்னோடய முடி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஃபைனல் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் இப்படி தான் இருக்குது. முன்னாடி நான் அப்படி தலையை விரிச்சு போட்டிருக்கும்போது உங்களுக்கு ஹேர் எப்படி இருக்கும்னு பார்த்துருப்பீங்க. ஒன் டைமில் ரிசல்ட்டு தெரியுமான்னு தெரில. பட் வந்து எனக்கு முன்னாடிக்கு எப்போவுமே ஹேர் வாஷ் பண்ணனாலே முடி வந்து சுட்டையாக பார்க்கவே அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ சாஃப்ட்னஸ் இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் ஆன மாதிரி இருக்குது. ஸோ ஒர்த்து தான். வேணும்னா நீங்கள் வந்து இந்த ப்ராடக்டை வந்து வாங்கிக்கோங்க. எனக்கு பர்சனலாக இந்த மாஸ்க்குன்னு ஒரு 2 வீக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது. யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் நான் சொல்லுவேன் எப்படி இருக்குன்ட்டு. சும்மா ஏதோ ஒன்று நம்ம ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ண மாட்டேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுவேன். எனக்கு வந்து சாஃப்டாக இருக்குது, பிடிச்சிருக்கு. இன்னொரு 2 வீக்ஸ் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது ரிசல்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் தங்கச்சி, ஒய்ஃபு, அம்மா யாருக்கு வேணால் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் சுஜிதா. டாடா.